வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் முருகன் அடியார்களுக்கு அழகாக நம்ம மாயா விருந்து படைச்சிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தேவாமிர்தங்கனங்க இந்த சாப்பாடு இருக்குது, நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அடியார்கள் திருப்தியுடன் சாப்பிடாங்க. நம்ம பார்வதி கண்ணை தள்ளிட்டு இருக்காங்க. நான் அவ்வளோ உப்பையும் தூக்கி போட்டேன், ஆனால் இவங்க இவ்வளோ சாப்பாடு பிரமாதமாக இருக்காங்கன்னு சொல்லுறாங்களே, இது எப்படி மாறிடுச்சு, முருகனின் அருளா இருக்குமோ அப்படின்னு அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்வதி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சித்தி முருகன் காட்டி வந்துட்டாரு, நீங்கள் செய்த தப்பு எல்லாம் நான் அதெல்லாம் திருத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அடியார்கள் சாப்பிட்டுட்டு போன நேரம் நம்ம மாயாவை கூட்டுட்டு நீ நினச்சது நடக்கும், மணல் கோட்டையாக இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை இரும்பு கோட்டையாக கெட்டி காக்கணும்னு நினைக்கிறமா, நீ நினச்சது நடக்கும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், அடடா நம்ம அண்ணன் தம்பி 2 பேரும் பிரியணும் அப்படின்னு அந்த புவனேஸ்வரியை கேட்டுக்கிட்டு சதி பண்ணணும். ஆனால் நம்ம சதி எல்லாத்தையும் முருகன் மாயா கிட்ட போட்டு கொடுத்து மாயா எல்லாத்தையும் திருத்திட்டாலே அப்படின்னு அந்த இடத்துல மிரண்டு போய் வாயடைச்சு நிற்கிறாங்கங்க நம்ம பார்வதி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னா சாப்பாட்டுக்கு வாழை இலையை கிழிச்சு வைக்கிறாங்க நம்ம பார்வதி. ஒரு கட்டத்தில் இது வேண்டாம், வேறு வாழை இலை இருக்குது, அது சித்தப்பா வாங்கி தந்தது, இது இல்லை அப்படின்னு நம்ம மாயா அழகாக வாழை இலையும் மாற்றி விட்டுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா எல்லாமே அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை விடணும், எல்லாம் என் கணவர் வாங்கி கொடுத்த எல்லா பொருளையும் நான் சொதப்பி வைக்கணும், வேணும்னியே இந்த சிவா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல குழப்பம் உண்டாகணும், அண்ணன் தம்பி ஒற்றுமையை கூறு கெடுக்கணும், அப்போ தான் இந்த குடும்பத்தை பிரிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்வதி திட்டவட்டமாக புவனேஸ்வரிக்கு செயலை கேட்டுக்கிட்டு சதி செய்கிறாங்க. முருகன் அடியார்கள் எல்லாம் வராங்க, அவங்களுக்கு நல்லா வயறார இலைப்பார நம்ம பரிமாறணும், அவங்க நல்லா சாப்பிட மனம் குளிர நம்ம குடும்பத்தை வாழ்த்தணும் அப்படின்னு அந்த இடத்துல ரகுராமோட வேண்டுதல். எல்லாரும் களை கட்டிக்கிட்டு அடியார்களை வரவேற்கிறாங்க. அடியார்கள் சாப்பாடு பரிமாறாங்க. ஒரு கட்டத்தில் மாயா எல்லா சாப்பாட்டையும் தயார் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம பார்வதி போய் 1க்கு 2 அவ்வளோ உப்பையும் கொட்டி வத்தலி பொடியும் போட்டு கலக்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே திணறி அந்த சாமியாருக்கு துணியை காணி போனோம், இந்த குடும்பத்தை திட்டிக்கிட்டு போனோம். ரகுராம் அதை பார்த்து கொந்தளிச்சு எதெல்லாம் எப்படி மாறிச்சு அப்படின்னு மாயாவை திட்டணும், அதோட பார்த்தோன்னா என் புருஷனையும் திட்டணும், அண்ணன் தம்பி ஒற்றுமை கொலையணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு போட்டு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க உப்பெல்லாம். ஆனால் நம்ம மாயா வேற சமையல் பண்ணி அசத்திறாங்க. அதோட அந்த மாயா செய்த சாப்பாட்டை கொண்டு பரிமாறாங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு தேவாமிர்த மாதிரி இருக்கு அப்படின்னு அடியார்கள் வாயிலேருந்து வருது. இதை கேட்டதுனா கடுப்பாறாங்க நம்ம பார்வதி. எப்படி இந்த சமையல் மாறிச்சு, நான் உப்பெல்லாம் அள்ளி கொட்டி வச்சிருந்தேன், ஆனால் இவங்க தேவாமிர்தம் போல இருக்கு இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லுறாங்க. ஒன்றும் புரியலையே, என்னதான் நடந்து போச்சு அப்படின்னு அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்வதி. சிவன் நம்ம முருகர் அடியார்களுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க நம்ம மாயா. நீ இந்த வீடு மணல் கோட்டை கணங்க இருந்ததை நீ இரும்பு கோட்டையை ஆக்க போற, நீ நினைச்சது நடக்குமா, இந்த வீட்டோட மகாராணி நீ தான் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம பத்மாவும் பார்வதியும் வாயை பிளந்துக்கிட்டு நிற்கிறாங்க. அதோட நம்ம ஜானகி அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் வருது. நம்ம ரகுராமை பார்த்து இந்த வீட்டுக்கு இந்த பொண்ணால் நல்லது நடக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம மாயா மனம் குளிர்ந்து சந்தோஷப்படுறாங்க. என்ன சித்தி என்ன பார்க்குறீங்க, நீங்கள் செய்த தப்பு தண்டா எல்லாத்தையும் முருகர் எனக்கு காட்டி கொடுத்துட்டாரு, நான் அதை எல்லாம் சரி பண்ணிட்டேன், நீங்கள் சித்தப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் இடையில சண்டை வரணும்னு நீங்கள் செய்த சதி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லினேன். எல்லாம் கூறு கெடுத்தது இவ தானா அப்படின்னு அந்த இடத்துல அறந்து நிற்கிறாங்க. ஆனால் இவளுக்கு எல்லாம் எப்படி தெரிஞ்சு எல்லாத்தையும் கரெக்டாக சரிப்படுத்தி அப்படி அருமையாக பண்ணிட்டாப்புல. அவங்க வந்தவங்களும் இவ ஒரு பெரிய மகாராணினி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. எல்லாமே நம்மளுக்கு சொதப்பலாக தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட புவனேஸ்வரிட்டேருந்து கால் வருது. செல்ஃபோனை மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை மாயா பார்க்குறாங்க. என்ன புவனேஸ்வரி செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காளாக்கும், இதை நான் விட போகிறதில்ல, கண்டிப்பாக நீங்கள் என்ன சதி பண்ணாலும் புவனேஸ்வரி கூட சேர்ந்து சித்தி நான் உங்களை கண்டிப்பாக விட போகிறதில்ல அப்படின்னு என் பெரியப்பா குடும்பத்தை நீங்கள் அழிக்கணும்னு நினச்சாலும் நான் விட போகிற
போகிறதில்ல அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம மாயா. அதோட பார்த்தோன்னா புவனேஸ்வரி அந்த சைடுலேருந்து கேட்குறாங்க, என்ன அங்கே அடியார்கள் வந்து சாப்பாட்டை வந்து நீ சீர்குலைச்சால அது நடந்துச்சா திட்டம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னங்க நடந்து அந்த மாயா எல்லாத்தையும் சொதப்பிச்சா. மாயா என் திட்டத்தெல்லாம் அறிஞ்சு அவள் அதெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டு அவள் நல்ல உணவை சமைச்சு அடியார்கள் வந்து அந்த மாயாவை அவ்வளோ தூரம் புகழ்ந்துட்டு போயிருக்காங்க. இந்த வீட்டை பாதுகாக்க வந்த பாதுகாப்பு கவசமா மாயா அப்படின்னு தான் அவங்களுக்கு ஆசீர்வாதமும் வழங்கிட்டு போயிருக்காங்க. நம்ம திட்டம் எல்லாம் வேலைக்காகாதுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் வேலைக்கு ஆகும். கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும் அப்படி தானே பார்வதி. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீ கரைச்சி உன் புருஷனை என் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் அண்ணன் தம்பி சேர்ந்து இருக்கிறது தான் அந்த குடும்பத்தோட பலம். அந்த குடும்பத்தோட பலத்தை இப்போ உடைக்கணும்னா அண்ணனும் தம்பியோ மண்டையை பிச்சுக்கிட்டு தனித்தனியாக பறக்கணும். அப்போ தான் அந்த குடும்பம் சிதன நேரம் தான் ஈஸியாக நம்ம பழிவாங்க முடியும் பார்வதி. கண்டிப்பாக இப்படி இதுபட்ட வேலையை நீ செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதுக்கு இந்த செல்ஃபோன் உங்ககிட்ட இருக்கனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியாவை தந்துட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரிங்க நான் இப்போ வச்சுறேன், யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு வந்து ஃபோனாக வந்து வைக்கிறாங்க. இந்த கட்டத்தில் ஓஹோ புவனேஸ்வரி கிட்ட பேசுகிறீங்களாக்கும் ஐடியாக்கள் கேட்டுருக்கீங்களா, நான் உங்களை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த அடுத்ததாக பார்த்தா அருந்ததி நாட்டிய பள்ளியில் அந்த பொண்ணை போட்டு அடின்னு அடித்து நல்லா ஆடணும். நடக்கக்கூடிய போட்டியில் நம்ம தான் ப்ரைஸ் வாங்கணும், இல்லைன்னா வந்து விட போகிறது இல்லை. நான் மட்டும் ஜெயிச்சா பத்தாது, நீங்கள் எல்லாம் நல்லா ஆடணும். நீங்கள் அந்த எண்ணமே வந்து அந்த ப்ரைஸை நம்ம எடுக்கணும். நாட்டியம் அது நம்ம தான் சிறந்து விளங்குறோம் அப்படின்னு வந்து பேர் எடுக்கணும். அந்த மாயாவோட நாட்டிய பள்ளி ஓட விடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து ஸ்கெட்சு போட்டு அந்த பிள்ளைங்களை அடித்து தவிர்த்து நம்ம அருந்ததி வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து எனக்கு ப்ரேஸ் முக்கியம் இல்லை, நீங்கள் வந்து நல்லா தான் ஆடுறீங்க, இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ஆடுனா போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழகாக நம்ம மாயா வந்து டான்ஸ் கிளாஸை கொண்டு போகிறாங்க. நம்ம மாயா வந்து கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து நல்லா ஆடணும், ஆனால் நம்மளுக்காக ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து இவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது தப்பு அப்படின்னு வந்து எது நடந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு வந்து இருக்காங்க. இங்கே அருந்ததி ஒரு பியாயாட்டங்கணங்கா பிள்ளைங்களை அடித்து நொறிச்சி என் பேரை காப்பாற்றணும், நான் மட்டும் இதில் ஜெயித்தாலும் கிடைக்காது கோப்பை, நீங்கள் நான் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து 1க்கு 2 அந்த பிள்ளைங்களை அடித்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படியாவது இந்த போட்டியில் வந்து வின் பண்ணிட்டேன்னா ரகுராமாயே இந்த மாயாவோட நாட்டிய பள்ளியே வேண்டாம் அப்படின்னு வந்து அவர் வாயால் வந்து சொல்ல வைக்கணும். நாட்டியத்துக்காக பிறந்த நான் வந்து ஜெயிக்கணும், மாயா வந்து ஒரு கடமைக்காக அதை வந்து நாட்டிய பள்ளியை பைசாய்க்காண்டி நடத்த அவளை திரிக்க விடணும் அப்படின்னு வந்து அருந்ததிக்குள்ள மாயாவை ஓட விடணும் நீ உள்ள எண்ணமே அவங்களுக்கு ஆபத்தாக வந்து முடிவுன்னு சொல்லலாம்.